வணக்கம் நண்பர்களே, நான் தான் கும்பகோணம் ஜோதிடர் பேசுகிறேன். 40 வரலையும் நம்பர் சொன்னேன் உங்களுக்கு போட வீடியோவில். இப்போ 41 சொல்கிறேன். 41 ராகு சூரியன் சேர்ந்த நம்பர் இது ஒரு நல்ல நம்பர், பேர் வச்சுக்கலாம். ஜனவசிய நம்பர் இது. இந்த நம்பர் ஒரு சில விதமான நோயை தீர்க்கும். அது என்ன நோயின்னா, இழுப்புன்னு சொல்கிறாங்கல்ல, ஃபிட்ஸு, அந்த நோயை தீர்க்கிற நம்பர் இது. இது ஒரு சிலருக்கு தான் ஒத்துக்கும், எல்லாரும் வச்சுக்க முடியாது. அந்த இழுப்பு வர்றவங்க தான் வச்சுக்கலாம். மற்றபடி ஜனவசிய நம்பர் இந்த நம்பர். கடை வைக்கலாம், எந்த தொழில் வேணாலும் செய்யலாலும் கூட்டம் கூடும் இந்த நம்பரில் பேர் வச்சுக்கிட்டா. இது ஒரு நல்ல நம்பருங்கிற பண்டிட் சேதுராமன். நானும் அதை பார்த்து இது பண்ணி அதை வச்சு பார்த்து இது பண்ணியிருக்கேன். நல்லா இருக்குது. கொஞ்சம் நம்ம அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டுருக்கணும். அப்படி தான் இந்த நம்பர் வெற்றிகரமான நம்பர். அடுத்தது 42. இது நல்ல நம்பர் இல்லை அப்படிங்கிறத பண்ணிட்டு, எப்படி அப்படின்னா, சுயநலம் இல்லாமல் உழைக்கணும். மற்றவங்கள்ட்ட போனீங்கன்னா நீங்கள் உழைச்சிக்கிட்டே இருப்பீங்க. அதனால் நீங்கள் சொந்த தொழில் பண்ணுறது தான் நல்லது. சுயநலம் இல்லாமல் நிறையா இது பண்ணணும், தான தர்மங்கள் அதெல்லாம் செய்யணும். உங்களுக்கு சுகர் வரும். அடுத்தது நெஞ்சு, நுரையீரல் சம்பந்தமான வியாதி வரும். அது வராமல் பார்த்துக்கணும். இந்த நம்பர் இது ஒரு சாதாரண நம்பர் தான், அவ்வளோதான். அடுத்தது 43. 43 குருவும் ராகுவும் சேர்ந்த குரு சண்டால யோகத்து உள்ளது. இவங்க தன்னுடைய விடாப்பிடி முயற்சியிலே இருப்பாங்க. தன்னுடைய கொள்கையில் தீவிரமாக இருப்பாங்க. அதனால் இவங்களுக்கு சில பேரை பிடிக்காது, சில பேர் பிடிக்கும். எப்படி அப்படின்னா, இப்போ ஒரு கட்சியில் இருக்காங்கன்னு வச்சுங்க, தீவிரமாக இருப்பாங்க ஒரு கட்சியில். இந்த கட்சி தான் என் கட்சி அப்படின்ட்டு. அதுதான் அந்த 43 நம்பர். பேர் தப்பாக வச்சுட்டிங்கன்னா அபான மலை ஏறி பைத்தியம் பிடிச்சிடும். அதனால் இந்த கரெக்டாக பேர் வச்சுக்கணும் இந்த நம்பருக்கு. இந்த நம்பர் சீக்கிரட்டு இதுதான். அடுத்தது 44. அதாவது 2 ராகு சேர்ந்து ஒரு சனி, 4 நிறைய பணம் வரும். குறுக்கோழியில் சம்பாதிப்பாங்க. அதாவது நீச்சல் தொழில் அனைத்தும் செய்யலாம். நீச்சல் தொழில் என்னன்னு தெரியுங்களா? கல், மண், கான்ட்ராக்டு வியாபாரம், ஏஜென்சி, அன்றாட அழிவு பொருள் எல்லாம் செய்யலாம். ஆனால் இந்த பேரில் நம்பரில் பேர் வச்சுக்கிட்டா உடனடியாக ஆபத்து வரும். பஞ்சபூதம் தெரியுமா உங்களுக்கு? நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம். அதனால் ஆபத்து வர நம்பர் இது 44. பணம் நிறைய வரும், ஆனால் முடிவு சுகமாக இருக்காது. இறப்பு ட்ரெயினில் அடிபட்டு செத்தார், இடி விழுந்தது தலையில், இப்படி தான் இறப்பு செய்தி வரும் அவருக்கு. அதனால் இந்த பெயர் டேஞ்சரஸான பெயர். ஆனால் காசு வரும். ஆனால் பின்னாடி மாட்டிப்பீங்க. கவர்மெண்ட்டில் உங்களை பிடிச்சிடுவாங்க. டேக்ஸ் கட்டாமல் இருப்பீங்க, இல்லை வேறு எதையும் செய்யாமல் செஞ்சிட்ருப்பீங்க. அதனால் பிடிச்சிடுவாங்க. இந்த நம்பர் பணம் வரும், ஆனால் ஆபத்தானது. அடுத்தது 45. நல்ல நம்பர் இது, ஒரு நல்ல நம்பர். உயர் பதவிக்கு நல்ல நம்பர். உயர் பதவி வதிக்கலாம். அதாவது அரசியலில் உள்ளவங்க 45 வச்சுக்கிட்டா எதிரியே கிடையாது. எம்ஜி ராமச்சந்திரன் அப்படின்னு இருந்தார் எம்ஜிஆர். அவர் எம்ஜி ராமச்சந்திரன் தான் பேர் வச்சுருந்தார் 45. 45 வச்சுக்கிட்டா பேர் ப்ரெஷர் ரைஸ் ஆகும். நல்ல பழக்கத்தோடு இருக்கணும், இல்லைன்னா வியாதி வந்துடும். இது ஒரு நல்ல நம்பர் இது. அடுத்தது இருக்கிறதுலே நல்ல நம்பர், உலகத்தில் 108 நம்பர்லேயே சிறந்த நம்பர் 46 தான். இது அரசியலில் பிரதமர், ஜனாதிபதியாக்கும், ஒரு நாட்டினுடைய அதிபராக்கிற அதோடு ஆகிடும் அந்த நம்பர் 46. இது ஒரு நல்ல நம்பர் இது. பெண்கள் விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும். பேர் கெட்ட பேர் இருக்கணும். 46 பேர். ஆனால் உயர் பதவியில் கொண்டு வச்சிடும்.
எல்லாத்துலேயும் நம்பர் 1 உள்ளது தான் இது 46. இது எல்லோரும் வச்சுக்கலான்னா வச்சுக்க முடியாது. 4, 8 பிறந்தவங்க தான் வச்சுக்கலாம், வேறு யாரும் வச்சுக்க முடியாது. வேறு யாருக்கும் அது பர்ஃபெக்டாக வேலை செய்யாது. அடுத்தது 47. 47 இது ஒரு தீவிரமான டெரரிஸ்ட் நம்பர். வராகி உபாசகர் வச்சுருப்பாங்க அந்த பேரை. அது எதுக்கு யூஸ் பண்ணணுமோ அதுக்கு தான் யூஸ் பண்ணணும், மந்திரத்துக்கு. வேறு எதுக்காச்சும் யூஸ் பண்ணிங்கன்னா உயிர் விடும் டக்குன்னு. 47 ஒரு தீவிரமான நம்பர், தீவிர முற்போக்கு கொள்கை உடையவங்க அவங்க. அதனால் இது ஒரு நல்ல நம்பர் கிடையாது. இது மந்திரம், எந்திரம், ஜபத்துக்கு தான் உகந்தது. 47 பேரை வச்சுக்கிட்டிங்கன்னா டிப்ரெஷன் வந்துடும், மன அழுத்தம், மனக்குழப்பம் வந்துடும், மூளையில் பாதிப்பு வரும், பைத்தியம் ஆகிடுவாங்க. 47 நல்ல நம்பர் கிடையாது. உபாசகத்துக்கு தான் நல்லது, சாமி கும்பிட, வேறு எதுக்கும் லாய்க்கு இல்லை. 48. 48 இது ஒரு விதமான நல்ல நம்பருங்கிறார் பண்டிட் சேதுராமன். எப்படின்னா, தன்னுடைய குறிக்கோள் கரெக்டாக இருப்பாங்க, காரியத்தை சாதிப்பாங்க. 48 நம்பர். அதாவது ஒரு ஜாதியில் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம், ஒரு ஜாதியில் ஏதோ ஒரு பிரிவு, ஒரு ரிலிஜன், எங்கள் ஜாதி தான் வசதி அப்படின்னு சொல்கிறதுக்கு இவங்களை அம்பாசிடராக போடுவாங்க. அம்பாசிடர், தூதுவரை. அதுக்கு ஏற்ற நம்பர் 48. அடுத்து 49. நிறையா பணம் வரும், கோடீஸ்வரன் ஆகும், கோடிக்கணக்கில் பணம் வரும். 49 நல்லா உயர்ந்த நிலைக்கு வரும்போது திடீர்னு மரணத்தை ஏற்படுத்திடும் இந்த நம்பர். 49 நம்பர் மிகவும் ஆபத்தானது. எந்நேரமும் எதிரி தன்னுடைய பக்கத்திலே இருப்பாங்க. எதிரி கூட உள்ளவனே குழி போயிருப்பான். அதுமாதிரி நம்பர் 49 ஒரு நல்ல நம்பர் கிடையாது. ஆனால் பணம் நிறையா வரும், திருட்டு வழியில் தான் சம்பாதிக்கணும், ஏமாற்றி. அதுமாதிரி நம்பர் 49. அடுத்த நம்பர் 50. இது 50 வயசுக்கு மேலே தான் யோகத்தை கொடுக்கும். இது குறிப்பிட்ட தேதியில் பிறந்தவங்க தான் வச்சுக்கலாம். இந்த நம்பர் 50 ஒரு சுமாரான நம்பர். வாதம் வராமல் பார்த்துக்கணும், நரம்பு தளர்ச்சி வரும், வாதம் வராமல் பார்த்துக்கணும். இந்த நம்பர் அவ்வளோ சிலாக்கியமாக இல்லை. ஒரு குறிப்பிட்ட தேதியில் பிறந்தவங்களுக்கு தான் அது ஒத்து வரும், எல்லாருக்கும் ஒத்து வராது. வேறு உங்களுக்கு 50 வரலையும் சொல்லிட்டான். அடுத்தது 51லேருந்து 60 வரலையும் அடுத்த வீடியோ பார்ப்போம். இடையில ஒரு தீபாவளிக்கு ஒரு நண்பர் வந்தார். அவருக்கு கல்யாணம் நடக்கலை அப்படின்னாரு. என்ன மாதிரி பொண்ணு தேவை உங்களுக்கு அப்படின்னா, தப்பண்ணா மாதிரி வேணும் அப்படின்னாரு. தப்பண்ணா மாதிரி வேணும்னா அவங்க பல கோடிக்கு சொந்தக்காரங்க. நீங்கள் எவ்வளோ சொத்து வச்சுருக்கீங்கன்னு கேட்டான். வீடு இருக்குது, மந்த்லி சம்பளம் ஒரு 1 லட்ச ரூபா வருது, ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறது அப்படின்னு சொன்னார். அது அவர் ஜாதகத்தில் தப்பண்ணா மாதிரி நீங்கள் பொண்ணு கல்யாணம் பண்ணணுன்னா உங்கள் லக்கணத்துக்கு ராசிக்கு 210 டிகிரியில் சுக்கரனும் சந்திரனும் இருக்கணும். அப்படி இருந்தால் மிக மிக அழகான மனைவி உங்களுக்கு வரும். அவர் ஜாதகத்தை பார்த்தேன், அப்படி இல்லை. அதனால் அவர் கனவுல இருக்கார். கனவுல சொல்லி இது பண்ணி அவரை அனுப்பி விட்டான். அதாவது யாருக்கு என்ன கிடைக்குமோ அதுதான் வரும். இதில் எந்த வித மாற்றமும் கிடையாது. உங்களுக்கு ஹாரஸ்கோப்பில் நல்ல திசை நான் ராஜயோகம். இல்லைன்னா இருக்கிறத வச்சுட்டு அப்படியே ரன் பண்ணிகிட்டே இருக்கு. அதுதான், மற்றபடி வேறு அவங்க அவர் கேட்டு போட்டார். அதோட அதுலேருந்து வரல. அவர் நண்பர்லாம் பேசினாங்க என்ன கிடைக்குமா கிடைக்காதுன்னு. தப்பாட்டாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னா $1 பில்லியன் இருக்கணும் உங்கள்கிட்ட. அவங்க எவ்வளோ சொத்து வச்சுருக்காங்கன்னு தெரியும் உங்களுக்கு. இது மாதிரி ஜாதகம் அமைப்பு இருந்தால் தான் தப்பாட்டாவை கட்டி கல்யாணம் பண்ணிக்கலாம்.
அவங்க பேர் தமன்னா பாட்டியா, பஞ்சாபி. அதாவது 210 டிகிரியில் சுக்கரனும் சந்திரனும் இருக்கணும். அப்படி இருந்தால் அழகான மனைவி. அவங்கள கல்யாணம் பண்ணிக்கணும், உங்கள்கிட்ட பணம் வேணும், அதுக்கு தகுந்த சமமான தகுதி வேணும். அப்படி இருந்தால் தான் நீங்கள் கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு அவர் சொல்லி அனுப்பி விட்டார். அதோட போயிட்டார், சுகத்தோட போயிட்டார். அடுத்த பிறகுல பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டார். சரி போங்கன்ட்டு. எப்படி இருக்காது. அடுத்த வீடுகளை பார்ப்போம். ரொம்ப நன்றி.